ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று என்ன ரெடி பண்ணேன்னா வெஜிடபிள் ரைஸ் தான் ரெடி பண்ணேங்க. நான் குருமா ரெடி பண்ணலான்ட்டு இருந்தேன். கேரட் பீன்ஸ்லாம் போட்டு வந்து குருமா ரெடி பண்ணலாம், உருளைக்கிழங்கு போட்டுன்னு. ரேஷ்மா வந்து குருமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் அவளுக்கு தெரியாது நான் வந்து வெஜிடபிள் ரைஸ் தான் ரெடி பண்ணுறேன்னு. நான் செஞ்ச பிறகு தான் அவளுக்கு தெரியும் நான் வந்து குருமாவுக்கு தான் கட் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டா. அதுக்கப்புறமா தான் அவளுக்கு திறந்து காட்டும்போது தான் தெரியும் அவள் குருமான்னு நினச்சிட்டு இருந்தான். ஏன்னா நான் குருமா வைக்கிற பாத்திரத்தில் தான் நான் வந்து வெஜிடபிள் ரைஸே ரெடி பண்ணியிருந்தேங்க. சரி, கொஞ்சம் ரைஸ் தானே ரெடி பண்ணுறோம், அதனால் அதில் தான் ரெடி பண்ணேன். அதில் நல்லா வருது, அதனால் அதுலேயே வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் போட்டு கறி மாதிரி வந்து கிரேவி ரெடி பண்ணிக்கிறேன். அப்போ தான் இந்த ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். குருமா ரெடி பண்ணலான்னு பார்த்தா தேங்காய் இல்லைங்க. கொஞ்சமாக குருமா ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரைஸ்க்கு வந்து ஊற்றிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் தேங்காய் இல்லாதனால கிரேவி மாதிரியே ரெடி பண்ணிக்கிட்டேன். எப்போயும் ஒரே மாதிரி பிரியாணியாகவே ரெடி பண்ணுறோமே, சரி இந்த மாதிரி செய்வோமே அப்படின்னு தான் செஞ்சேன். அவளும் கேட்டுட்டு இருந்தது அதுதான். அதனால் நான் அதுதான் ரெடி பண்ணேன். தயிர் சாதத்துக்காக ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக வந்து வடிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேங்க.